அவங்களோட வாழ்வாதாரம் நான் நல்லா இருக்கேன். எனக்கு மச்சான் நான் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லாருக்கும் குரல் செஞ்சுருந்தோம். ரொம்ப கஷ்டம். எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுருச்சு, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கண்ணீர் மல்க முன்னாள் கபடி வீரர் மணித்தி கணேசன் அவர்கள் இந்த மாதிரி கோரிக்கைய கனிமொழி எம்பி அவர்கள் கிட்ட வச்சிருந்திருக்காரு. அவங்களோட வாழ்வாதாரம் நான் நல்லா இருக்கேன். எனக்கு மச்சான் நான் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். உடனடியா அழாதீங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் அவரை தேற்றியிருந்திருக்காரு. கூட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அவரை தேற்றியிருந்திருக்காரு. பண்ணிட்டே இருக்கேன் மேடம். தண்ணி வந்துகிட்டே இருக்கு. தண்ணி டைவர்ட் பண்ணிட்டு இப்போ பைப் போட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். முடிக்கிறேன். நேற்று நைட்டு கூட செஞ்சோம். இங்க எல்லாமே எப்ப சீராகும், இதெல்லாம் எப்ப சரி பண்ண முடியும் அப்படின்னு அங்கிருந்த அதிகாரிகள் கிட்ட கனிமொழி அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. கிளம்பி போறதுக்கு முன்னாடி நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாம இருங்க அப்படின்னு உறுதி அளிச்சுட்டு அங்கிருந்து போயிருந்திருக்காங்க. அதை அடைக்க முடியாது மேடம். அது ஃபுல்லா பெருசா இருக்குது. அது கிட்டே போக முடியாது. அந்த சட்டரையாவது ஓபன் பண்ணாம விட்டாங்க. இந்த சட்டரை ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரீச் ஆயிருக்கு. இல்லை எல்லாம் நிறைய வயக்காடு நட்ட வயது தான் பாதிப்புலே இதுதான் இந்த ஏரியா தான் அதிகமான பாதிப்பு. ஆனால் நிறைய பேர் விவசாயி நட்டுட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய மணத்தி பகுதியில கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ வரைக்குமே அங்க பாதிப்புகள் அதிகமா இருக்கு. அங்க மீட்பு பணிகளும் நடந்துட்டு வருது. இந்த சூழல தான் அந்த பகுதியில குளம் உடைஞ்சு குட்டி தோட்டம் மணத்தி பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட நிலையில அதை பார்வையிடுறதுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அங்க போயிருந்திருக்காங்க. அப்பதான் அர்ஜுனா விருது பெற்ற முன்னாள் கபடி வீரரான மணத்தி கணேசன் அவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருந்திருக்காரு. எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுருச்சு, ஏதாச்சும் பண்ணுங்க, சீக்கிரம் இங்க நடவடிக்கைகளை எடுங்க அப்படின்ற மாதிரி அவரு கோரிக்கை விடுத்திருந்திருக்காரு. இப்படி முன்னாள் கபடி வீரர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்ததை பார்த்த கனிமொழி அவர்கள் அவரை அழாதீங்கன்னு சொல்லி அவரை தேற்றியிருந்திருக்காங்க. கூடவே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் இருந்து அவரை தேற்றியிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து சீக்கிரமா பணிகளை எப்ப முடிப்பீங்க, எப்ப இந்த பணிகள்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்த அதிகாரிகள் கிட்ட கேட்டுட்டு கனிமொழி அவர்கள் கிளம்பி போயிருந்திருக்காங்க.